விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் அதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தற்போது அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். இன்று மாலை அதிமுகவுடைய வேட்பாளர் வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திமுக, நாம் தமிழர், பாமக என ஒவ்வொரு அணிகளும் தங்கள் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கும் நிலையில் அதிமுக சார்பில் இன்று மாலை வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கான தேர்வு பணிதான் தற்போது நடைபெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் 7000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது. எனவே அதன் அடிப்படையில் வெற்றிக்கான தொகுதி என்ற அடிப்படையில் அதை கருத்தில் கொண்டு தற்போது வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திமுக, நாம் தமிழர், அதே போல பாஜக கூட்டணியில் பாமக என அந்த 3 அணிகளுமே வேட்பாளர் அறிவித்த நிலையில் தற்போது இன்று மாலை அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்காகத்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், யாரை பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.